ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழகத்தில் தேர்தல் மேகம் சூழ்கிறதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கவும் இருக்கிறோம். ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், ஓராண்டு கால ஆட்சியை தற்போதைய அரசாங்கம் நிறைவு செய்திருக்கிறது. 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதையொட்டி பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை சொல்லும் போது பல்வேறு விமர்சனங்களை அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து வைக்கிறார். பின்னர் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஜனநாயகப்படி இந்த அரசு விரைவில் மாறும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். அப்படியானால் தேர்தல்களை எதிர்நோக்கி இருக்கிறதா தமிழகம் என்ற கேள்விகள் எழுகின்றன. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் கூட, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் கூட, நாங்கள் நிச்சயமாக தற்போதைய சூழலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்று அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்வதை பார்க்க முடிகிறது. பல்வேறு திமுகவுடைய மற்றும் ஒரு மூத்த தலைவர் இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் விரைவில் இந்த ஆட்சி மாற இருக்கிறது என்று கருத்துக்களை சொல்லியிருந்தார். திமுகவுடைய ஆட்சி வர இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இந்த ஓராண்டை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இந்த ஆட்சிக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக ரீதியான சிக்கல்கள் ஒருபுறம் இருக்கு. அதுவும் கூட பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வறட்சியை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைகள், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசியல் ரீதியாகவும் அதிமுக என்ற கட்சி இரண்டாக பிளந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அமைச்சர்களுடைய இல்லங்களில் ஐடி ரெய்டுகள் என்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் அரசுக்கான ஒரு நிர்வாக ரீதியான சிக்கல்கள், பின்னடைவுகள் என்று பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்க, எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார்களை வைத்துக் கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் இது ஒரு தேர்தலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதா, ஆட்சிக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதா என்ற கேள்விகள் நேற்று முதலமைச்சரை திரு செந்தில் பாலாஜி, திரு தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள் உட்பட தனியாக எம்எல்ஏக்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றும் கூட 10 எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது எம்எல்ஏக்கள் குழுக்களாக இயங்குகிறார்களா என்ற கேள்விகள், விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இது அத்தனையும் தாண்டி அதிமுகவின் தரப்பில் 122 எம்எல்ஏக்களுடன் ஒரு ஆட்சி தற்போது இருக்கிறது. குடிமராமத்து பணிகள் தொடங்கப்படுகின்றன. குடிநீருக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேகமாக கோப்புகள் கையெழுத்திட்டு கொண்டிருக்கிறேன், நிர்வாகம் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களாக இருக்கிறது. இந்த ஓராண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் சாதனைகளும் மற்ற விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சிக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் மேகம் சூழ்கிறதா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு அருண் பாஸ்கர் அவர்களும், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓராண்டு நிறைவு செய்து 2வது ஆண்டுக்குள் தற்போதைய இந்த புதிய ஆட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்று இது தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே திமுக கூட்டணிக்கும் அதிமுக அணிக்குமான வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது 1.1% அப்படிங்கிற வித்தியாசத்துல தான் இந்த ஆட்சி பொறுப்புக்குள்ள வருது. இன்றைய சூழ்நிலையில ஒரு மக்களிடையே ஒரு பெரும் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பிரச்சனைகள்ல மக்கள் ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் கிட்டத்தட்ட குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதுதான் நிலையாக இருக்கிறதா? மக்கள் ஆட்சி மீது என்ன மாதிரியான பார்வையை கொண்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கொஞ்ச நாளாவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு we are setting some kind of records. ஒவ்வொரு இதுலயும் ஒரு ரெக்கார்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஊழல் பிரச்சனைகள்லையும், கேஸ்லையும், அரெஸ்ட்லையும், சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போது ஒரே ஒரு வருஷத்தில் 3 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. மக்கள் மத்தியில் நாங்கள் இப்போ எங்கள் ரிப்போர்ட்டர்ஸு டெக்கன் கிரானிக்கல்லேருந்து எங்களுக்கு வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாகவே இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஒரு பக்கம், அதாவது மழை இல்லை, தண்ணி பற்றாக்குறை, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட், அப்புறமா மேன்மேட் இஷ்யூஸ், மக்களால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மேக் அஜிடேஷன்ஸ் நாங்கள் தொடர்ந்து டிசியில் நாங்கள் டெக்கன் கிரானிக்கலில் போட்டுருக்குறோம். ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் எங்களுக்கு செய்திகள் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்கள் முன்னுக்கு நின்று போராடுறாங்க. போலீஸ் தடியடி பார்க்குறோம். பரவலாகவே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குன்னு தான் சொல்லலாம். அதுதான் நான் சொல்ல முடியும் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதே நேரத்தில் என்னென்னா ஒரு
பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியும் நம்ம பார்க்க முடியுது இப்போ. இதுல முதலமைச்சர் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம், நான் உடனடியாக பல்வேறு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணப்பட்டிருக்குது. இது வந்து அடுத்த கட்டங்களில் இப்ப நம்ம கல்வித்துறையில பாக்குறோம், புதுசா வந்து நிறைய மாற்றங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. +1க்கு வந்து தேர்வுகள் சொல்றாங்க, கல்வி திட்டத்தை பாடத்திட்டங்களை மாற்ற போறோம்ன்றது சொல்றாங்க. குடிமராமத்து பணிகளை நீண்ட நாட்களா இருந்தது இப்போதான் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேட்டூர் அணை வந்து முதல் முறையாக தூர்வாரப்பட இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. இது போன்ற அறிவிப்புகள் மற்றொரு புறம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்க அதிருப்தின்னு சொல்றீங்க, இந்த விஷயங்களும் மக்களை சென்று அடையலன்னு நினைக்கிறீங்களா? Doesn't it strike a balance? அதாவது கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இது போல நம்ம we are able to hear these things. இந்த மாதிரி ஒரு reassurances from the chief minister, government. நான் 1500 ஃபைலை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் இந்த எஜுகேஷன் அதாவது ரிவைசிங் ஆஃப் தி சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2 வாரமாக தான் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து அவங்க இறந்ததுலேருந்து அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக என்னன்னா ஒரு கிரைசிஸ்லேருந்து இன்னொரு கிரைசிஸ் எப்படி அது நம்ம ஓவர் கம் பண்ண முடியுமோ அப்படின்றது தான் நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கேலையும் கவர்மெண்ட்லேயும் ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்ச பிறகு நீங்கள் பார்த்துறீங்க, ஓபிஎஸ் ஃபஸ்ட்டு ஹி வாஸ் தேர், தென் சசிகலா வாஸ் இன் கிரேட் ஒரு அவசரப்பட்டு அவங்க என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எம்எல்ஏ லீடராக. அதுக்கு பிறகு என்னென்னா மெரினா ரெவல்யூஷன் ஆஃப் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டோடைய வேர்டிக்ட் அவங்களோட கன்விக்ட் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. டிடிவியை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியை நிரூபித்து அவங்க நியமனப்படுத்தி அவங்க என்னென்னா ஷீ கிவ்ஸ் ஆல் தி பவர்ஸ் டு ஹிம், பார்ட்டி பவர்ஸ். ரைட். ஜெனரலாக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very unstable government தான் தெரியுது. ரைட். ஸோ இது வந்து ஒரு அதிருப்தி தான் அதிகமாக இருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் some kind of a patch up is happening. ஓகே. ஸோ 2 வாரங்களா வந்து அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்றீங்க. ஆனாலுமே கூட அதிருப்தி தான் மேலெடுக்கிறதுன்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். நான் திரு அருண் பாஸ்கர் அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை தான் கொண்டு போக நினைக்கிறேன். திரு பகவான் சிங் அவர்களுடைய கருத்தோடு நீங்க ஒத்து போறீங்களா? மக்களுடைய மனநிலை தற்போது ஓராண்டு ஒரு அரசாங்கத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இப்போ ஒரு சாமானியரா இந்த ஓராண்டு கால இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களிடம் வந்து இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவையும் அதிருப்தியும் நீங்க எப்படி கணக்கிடுறீங்க? இந்த லாஸ்ட் 1 இயர் பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்டட் ஆஃப் வெல். ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரே பார்ட்டி செகண்ட் டைம் வருது. அதெல்லாம் இட் வாஸ் வெரி குட், இட் வாஸ் வெரி சவுண்ட். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அதுக்கப்புறம் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்ன நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல. அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்பா அம்மா இல்லாத வீடு மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. 122 எம்எல்ஏக்களோட ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு, எல்லா துறைகளுக்குமான அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பணிகள் நடந்துட்டு இருக்கு, 1500 கோப்புகள்ல வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்பா அம்மா இல்லாத நிலை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துருச்சு? இல்ல இப்போ ஒரு 20 டேஸ் இல்லை ஒரு 1 மந்த் கூட சொல்லலாம். இப்போ ஏதோ அந்த வேலை நடக்குது இந்த வேலை நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஆஸ் அ காமன் மேன் என்ன அடுத்தது நடக்கும், இன்னைக்கு நேத்து யார் சிஎம், இன்னைக்கு யார் சிஎம், நாளைக்கு யார் சிஎம் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு கண்டிப்பா இவர் தான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு. இப்போ வந்து நம்ம பேசுறப்ப சொல்றோம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டெனர் இன்னும் 4 இயர்ஸ் இருக்கு அப்படின்னு. இருந்து அவங்க நல்லா பண்ணாங்கன்னா ஐ விஷ் அப்படிதான் நடக்கணும், அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு யாராலையும் அந்த ஒரு ஷூரிட்டி கொடுக்க முடியல. அது இல்ல ஷூர் அவங்க சொல்றாங்களே 122 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க, நீங்க தான் இல்லன்னு சொல்றீங்க. அன்ஸ்டேபிளா இருக்குன்னு அரசாங்கத்துல யாருமே சொல்லலையே, நீங்க தான் அந்த சந்தேகத்தை எழுப்புறீங்க. அதனால தான் கேட்கல. இல்ல அரசாங்கத்துல யாரும் சொல்லல அப்படிங்கிறது வந்து அரசாங்க அலுவலகங்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நடக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஒரு ஆஃபீஸ்ல நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு ஃபீல் இருக்கு.
நேத்திக்கு அது இருந்து சார் நாளைக்கு இது இருக்குமான்றது ஒரு தெரியல. அன்ஸ்டேபிளா இருக்குதோன்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு தொடருதுன்னு கண்டிப்பா அந்த அந்த சயம் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிள் ஃபீல் இருக்கு. ரைட், ஓகே. நான் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை தான் கொண்டு போக விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு முதற்கட்டமாக வரவேற்கின்றேன் திரு தங்க தமிழ்ச்செல்வன். 2 வெவ்வேறு கருத்துக்கள் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பத்திரிகையாளருடைய கருத்தையும் ஒரு சாமானியருடைய கருத்தையும் நம்ம இப்ப பார்த்தோம். 2 கருத்துக்களையுமே நம்ம பார்க்கக்கூடியது மக்களிடம் ஒரு அதிருப்தி மேலிட்டு இருக்கிறதா இந்த அரசாங்கத்தை நோக்கி அப்படிங்கிற ஐயப்பாடை தான் 2 பேருமே எழுப்புறாங்க. உங்களுடைய பதில்? பொதுவாக மாண்புமிகு மறைந்த முதல்வர் இதோ புரட்சித் தலைவி அம்மா அரசு தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்தவுடன் மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், திட்டங்கள் வந்து அடையும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதற்கு பிறகு அம்மா மரணம் எங்கள் இயக்கத்திற்கு எங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரம். அதன் பிறகு அதை மீட்டுவிட்டு அடுத்த முதல்வர் தேர்வு செய்கின்ற பொழுது அதில் பிளவுபட்டு எங்கள் இயக்கம் இப்பொழுது பிளவுபட்டு 2ஆக இருக்கிற நிலை. 1 ஆண்டு முடிந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகே பிளவு ஏற்படல. 2 மாத காலம் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாரு. அதற்கு பிறகு மீண்டும் மாற்றம் அப்படிங்கிறது உங்க கட்சியிலிருந்தே தான் முன்மொழியப்படுகிறது. அதற்கு பிறகுதான் பிளவு ஏற்படுகிறது. ஹாஸ்பிட்டலைஸ்டுக்கு பிறகே மாற்றங்கள் தானே, அது இப்போ மாற்றம் வந்திருக்கு. அதில் இப்போ முதலமைச்சர் மாற்றம் வரும்போது பிளவுபட்டு இப்போ இயக்கம் பிரிந்த நிலையில் 1 ஆண்டு முடிந்திருக்கு. இப்போ நான் நண்பர்கள் பேசினதை நான் கேட்டேன். பொதுவாக இந்த அதிமுக ஆட்சி 1 ஆண்டு காலம் முடிந்த நிலையில் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை முறையாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டைக்கு போன உடனே 5 கோப்பில் கையெழுத்து போடுறாரு. அம்மா அறிவிச்ச திட்டங்கள் தான் பூராமே நடைமுறைக்கு வந்துருச்சு, கொடுக்க போறாங்க. இப்ப எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சென்றடையுது. இடையில இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மீடியாக்கள் அதை பெருசுபடுத்தி, பத்திரிகைகள் அதை பெருசுபடுத்தி, இந்த இயக்கத்தில் என்னமோ நடக்குதோ, பிளவு ஏற்பட்டுருச்சோ, எதுவுமே நடக்காதோ அப்படின்ற ஒரு சிந்தனைய மீடியாக்கள் பத்திரிகைகள் இன்னைக்கு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது, அதற்கு பிறகு இணைப்புக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் மறுக்க முடியக்கூடிய விஷயமா? மீடியாக்கள் தான் உருவாக்கி, அது 2வது விஷயமா. மீடியாக்கள் அதை பெருசுபடுத்திட்டாங்க. இல்ல, கேள்வி எங்க வருதுன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த காலகட்டத்திலேயே, அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்திய காலகட்டத்திலேயே கடந்த தேர்தலில் திமுக அணிக்கும் உங்க அணிக்கும் 1.1% தான் வாக்கு வித்தியாசம். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை நாம் இழந்து விட்டோம், கட்சியில பிறகு ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு வந்து குடிநீர் பிரச்சனை, வறட்சி, நீட் தேர்வு பிரச்சனை, இத்தனை பிரச்சனைகளை வந்து தமிழகத்தை வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த 1.1% ஆதரவு அப்படிங்கிற மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மாறி இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு நீங்க கருதலையா? அதாவது விளையாட்டுல ஒலிம்பிக் போட்டியில விளையாடுறாங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. இதுல 1%, 1/2%, 100%, 50%க்குலாம் வேலை இல்ல. இல்ல, அது ஒரு முழுமையான வெற்றி தான், நான் மறுக்கவே இல்ல. முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் தான் 1% இருந்தாலும் 1% இருந்தாலும் 2016 நீங்கள் பெற்றது வெற்றி. அதை எதுவுமே நான் கேள்வி கேட்கல. அந்த 1% எட்ஜ் வந்து உங்களுக்கு இன்னமும் இருக்குதான்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த 1% வெற்றி காரணம், அந்த 1% வெற்றி காரணம் கூட்டணி இல்லாம நாங்க நின்றோம் தேர்தல்ல. அதிமுக கூட்டணி இல்லாம வெற்றி பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஓகே, ஆகையினால அந்த 1% நாங்க வெற்றி பெற்றோம். ஓகே, இன்னைக்கு அம்மாவோட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு 100% சென்றடையும். இன்னும் 4 ஆண்டுகளில் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறையும் இதே அதிமுக ஆட்சி வரக்கூடிய நிலையை உருவாக்கி தருவார்கள். ரைட். இன்னும் 4 ஆண்டுகளில் மீண்டும் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. அந்த 4 ஆண்டுகளா அதற்கு முன்னாலா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் பல அரசியல் தலைவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தமிழகத்துல வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி நிலவுது. பொலிட்டிக்கலி ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை நம்ம எழுந்திருக்கிறோம். அதிமுகன்ற கட்சி 2ஆக 3ஆக பிளவுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இதை நாங்கள் பயன்படுத்தி
கட்டாயம் நாங்க வந்து எங்களுடைய கட்சியை வளர்ப்போம், கட்டாயம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாவே இப்போ பேசுது. வாட் இஸ் ராங் இன் இட்? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த கட்சி அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஆசைப்படும், தப்பா என்ன? எதுக்குமேங்க அதுக்குன்னு ஒரு இந்த பிளவை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பிளவை பயன்படுத்தி அரசியல் சூழலை பயன்படுத்தி அரசியல் சூழலை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். Admittedly there is a vacuum. அதான் அப்போ இப்போ நடக்கக்கூடிய சூழல்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பாஜகவுடைய ரோல் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாமா? எப்படி இப்படி புரிஞ்சுப்பீங்க? வேக்யூம் இருக்குங்கிறது பாரதிய ஜனதா கட்சியா வேக்யூமை கிரியேட் பண்ணுச்சு? நான் என்ன சொல்றேன், சரியோ தவறோ 30 ஆண்டு காலமாக செல்வி ஜெயலலிதா, திரு கருணாநிதின்ற 2 ஆளுமை தமிழ்நாட்டில் அவங்க தான் கோலோச்சுனாங்க. இப்போ இவங்க இல்லை, அவர் செயல்பட முடியல அப்படின்னும் பொழுது பெரிய வேக்யூம் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அப்படிதானங்க நடப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் சாதகமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம், நாங்கள் பல சாதனைகள் இந்த 3 ஆண்டுகளில் செஞ்சிருக்கிறோம், நம்புகிறோம், பல மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் வர முடியுது எங்களாலன்னு சொல்லும் பொழுது இங்கேயும் கூட தமிழ்நாட்டிலையும் கூட அந்த ஒரு மாற்றத்தை இங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுல ஒரு கட்சி அப்படி வெளிப்படையா தமிழக அரசு மறைமுகமா கண்ட்ரோல் பண்ணுதா பாஜக அப்படின்னு கேட்டா இல்ல நேரடியாகவே கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு உங்களுடைய தேசிய செயலர். தமிழக அரசு பாருங்க, நீங்க இந்த அரசாங்கிறது வேற, தமிழக அரசு ஆமா நாங்கள் தமிழகத்துல ஆட்சிக்கு வருவோம், அந்த அரசை கண்ட்ரோல் பண்ணுவோம், நீங்க ஆட்சிக்கு வந்து கண்ட்ரோல் அப்படி இங்க பாருங்க, இப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் ஆல்ரெடி இருக்கிறாரு, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. மத்திய அரசாங்கத்தினுடைய சில ஹெல்ப் வேணும்னு சொல்லும் பொழுது மத்திய அரசாங்கம் உதவுகிறது. இதுல வந்து கண்ட்ரோல் எங்க வருது? இப்ப கூட பஸ் ஸ்ட்ரைக்லாம் நடந்தது, ரயில்வே சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணி கொடுத்தோம். நீங்க அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல ஆர்டினன்ஸ் உடனே பண்ணி எல்லா மினிஸ்ட்ரி வெறும் 12 ஹவர்ஸ்ல 4-5 மினிஸ்ட்ரி கிளியர் பண்ணி பிரசிடென்டோட கையெழுத்து வாங்கக்கூடிய எல்லாம் பண்ணுமே. அதனால ஒத்துழைத்து தான் ஒரு அரசாங்கம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறே தவிர இதுல டாமினேஷன் எங்க வருது? இதுல இன்னைக்கு கூட தமிழக முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக டெல்லி கிளம்பி போயிருக்கிறாருன்னு அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்துடைய மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களை பிரதமர் வந்து தனியா சந்திச்சு பேசினாரு. பிறகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பிரதமரை சந்திக்கிறாரு. இப்போ உடனடியாக அடுத்தது வந்து திரு பழனிசாமி அவர்கள் வந்து பிரதமரை சந்திக்கிறாரு. தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் திரு தம்புதை அவர்கள் சந்திச்சாரு, திரு மைத்ரேயன் அவர்கள் சந்திச்சாரு. மாத்தி மாறி தமிழகத்துடைய தலைவர்கள், அதுவும் அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் மட்டும், இந்த 2 அணிகளை சேர்ந்த தலைவர்களை இவ்வளவு ஃப்ரீக்வன்சில வந்து பிரதமர் சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுல கேள்விகள் எழுப்பப்படுது. அதிமுக இருக்கக்கூடிய 2 அணிகளுக்கு இடையே வந்து அந்த பிரச்சனைக்காக தான் வந்து பிரதமரை பார்க்கறாங்க. அதுல பாஜக இப்போ 2 பாயிண்ட் சொல்ல வரேன். ஒன்னு, நாம ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணிக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் ஜெயலலிதா. அவங்களுக்கு இருக்கிற ஆளுமை வேற, அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, இப்போ மக்களுக்கு மத்தியில் இருக்கிற செல்வாக்கெல்லாம் வேற தான். இவர் இப்போ முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. கைடன்ஸ் ஃப்ரம் சென்டர் கேட்கறது ஒரு தப்பும் கிடையாது. இன்னொன்று, நீங்க இந்த 2 அணிகளையும் சார்ந்தவர்கள் பிரதமரை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல டாமினேட் பண்றாங்க, இந்த 2 அணியை சேர்ந்த யாருமே பாரதிய ஜனதா கட்சி அல்லது மத்திய அரசாங்கம் எங்களை நிர்பந்தப்படுத்துகிறது, எங்களை டாமினேட் செய்யுது, நாங்க சொல்றதான் செய்யணும்னு சொல்லுதுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருந்தா கடந்த காலங்களில் என்ன வரும்? எங்களுடைய கட்சியை உடைக்க பார்க்கிறார்கள் தான் அலிகேஷன்ஸ் வரும். இங்க 2 பேருமே நீங்கள் சொல்ல உங்களுடைய வாதத்தினால் வச்சு பேசுறேன், 2 பேருமே ஒருத்தரை போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இவங்க 2 பேரும் மெர்ஜர் டாக்ஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்ன வரைக்கும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவை அழிக்க பார்க்கிறது அப்படின்னு. ஏன் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய வேறு கட்சியை சார்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட சொல்றாங்க அதிமுகவை பாஜக இயக்குகிறது. ஆமா, நான் என்ன சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் 2 அணிகளுக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் சொன்னா நம்ம பேசலாம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க நாஞ்சில் சம்பத் சொன்னதை வச்சு என்ன டிஸ்கஸ் பண்ண சொல்லி என்ன ரியாக்ட் பண்ண சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, திமுகவுடைய செயல் தலைவர் சொல்றாரு, நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் சொல்றாரு, நான் கேக்குறேன். தலைவர்னா நீங்க இவங்க சொன்னாங்களா சொல்லுங்க. நீங்க வந்து அங்க இருக்கிற ஒரு கடை இதுல இருக்கிற ஒருத்தர் சொல்றதெல்லாம் நாங்க ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்பர் 2,
திரு ஸ்டாலின் சொன்னதா சொல்றீங்க. திரு ஸ்டாலினுக்கு இப்போ ஒரு பிகம் ரெஸ்ட்லெஸ். என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது, 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த 3 தேர்தல் எல்லாத்துலயும் பாஜகவும் தோல்வியை தழுவி. இருங்கம்மா, நான் சொல்றேன் முடிச்சுனா அப்புறம் பிஜேபிக்கு நீங்க கேளுங்க சொல்றேன். இந்த 3 தேர்தலிலுமே ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று இருக்கிறது. அப்போ இப்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து இருக்குது, ஏடிஎம்கே 2 இருக்கு. சோ அடுத்த சேலஞ்சுன்னு வந்தா பிஜேபி வரும்ன்றாங்க. அதனால போக்கஸ் முழுக்க பிஜேபி பக்கம் திருப்புறாங்க. இதுவே சொல்றேன், ஸ்டாலின் தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு பத்திரிகை பேட்டி, அதுல மொத்தமா பிஜேபியை டார்கெட் பண்ற போது ஒரு விஷயம் புரியுது, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அடுத்த சேலஞ்ச் இவங்களுக்கு இதுல இருந்தா இருக்கும். அதனால அவருடைய போக்கஸ், அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்படி அடாப்ட் பண்றாரு. அது இந்த சொல்ற ஆட்கள், நீங்க அந்த 2 ஏடிஎம்கேவும் எங்களை ஒன்றும் அப்படி குற்றம் சாட்டவில்லையே. அதனால இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள் மக்களிடம் எடுபட போதில்லை. இன்னொன்னு, பிஜேபியும் தோற்று இருக்கிறோம்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி. நாங்க தமிழ்நாட்டில் அசாம்ல வரும், அசாம்ல குஜராத்ல வருவோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கல, நிச்சயமா நினைக்கிறோமா, நிச்சயமா நினைக்கிறோம். we know the socio political condition of Tamil Nadu is different. நான் குஜராத்ல இருக்கிற அதே செல்வாக்கோட தமிழ்நாட்டில் நாங்க இருக்குன்னு நான் சொல்லிக்கல. அந்த செல்வாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு களம் சாதகமாக இருக்கிறதா நம்புறோம். அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதான் திரு ஹெச் ராஜா சொன்னார், திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் தப்பான இலக்கு கிடையாது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தப்பான இலக்கா நான் நினைக்கல. நீ ஓபனா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க, வாட் இஸ் ராங் இன் இட் தான் என்னோட கேள்வி. ரைட், அதுல எந்த தவறும் இல்லைங்கிறது உங்களோட பார்வையா இருக்குது. நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு முதலமைச்சரை 10 எம்எல்ஏக்கள் சந்திச்சு பேசுறாங்க. நேற்று திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள், திரு செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் தனியா சந்திச்சு பேசியிருந்தாங்க. இது அதிமுகவில் 2 அணிகள் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பட் அதை தாண்டி 3வது 4வது அணிகள் உருவாகிறதோ அப்படிங்கிற கேள்விகள், சந்தேகங்கள் ஊடகங்கள் எழுப்பப்படுகிறது. உங்களுடைய பார்வை? முதல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பருக்கு ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊண்டட்டு ஆட்சியை பிடிக்கிட்டு அதுக்கு நாங்கள் மாறுபட்ட கருத்து சொல்ல வரல. அதிமுக ஆட்சி நடக்குது, ஆனா இப்ப நாங்க அம்மா மறைவிற்கு பிறகு ஒரு சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு ரைடு விடுறீங்க ஒண்ணு, அடுத்து அமைச்சர் வீட்டில் ரைடு விடுறீங்க. எந்த அர்த்தத்தில் இந்த ஒரு அரட்டல் எனக்கு புரியல. நான் ஒண்ணு, மக்களை சந்திச்சு நீங்க ஜெயிச்சு ஆட்சி அமைங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. ரைடு விடுறாங்க அப்படின்னா அங்க எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அங்க ரைடு நடத்தப்பட்டதா? ஆவணங்கள் கைப்பற்றப்படவில்லையா? அடுத்த கட்டமா வழக்குகள் தொடரப்படவில்லையா? இப்ப என்ன சீஃப் செக்ரட்டரி வீட்டுல என்ன ஆவணம் கைப்பற்றினீங்க? என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு, பொறுப்பு வந்துட்டாரு. சீஃப் செக்ரட்டரி கிட்ட மகசர் கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் ரெக்கவர் பண்ணாங்கன்னு அவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. அது அவர்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இப்ப மக்கள்கிட்ட சொல்லுங்க, நீங்க முதல்ல நீதிமன்றம் பொறுப்பு வந்துட்டாரு. இப்ப ஐஏஎஸ் அதிகாரி, ஐடி டிபார்ட்மெண்டோ சிபிஐ, ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பு வந்துட்டாரு. ஐடி டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லணும். நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நீங்க உங்களுக்கு நீங்க கஞ்சா கேஸ் போட்டதெல்லாம், போலீஸ தூண்டி விட்டு போட்டதெல்லாம் அதுக்கு நீங்க ஓன் பண்ணிக்கலாம். ஐடி ரைடுக்கெல்லாம் பிஜேபி ஓன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது தனி டிபார்ட்மெண்ட் செய்யறாங்க, சிபிஐ தனியா இருக்கு செய்யறாங்க. உங்களுடைய தூண்டுதல் போல போலீஸ் கேஸ் போட்டா நீங்க வேணா பின்னணியில் இருக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நடந்தது, எதெல்லாம் ரெக்கவர் பண்ணாங்க அவங்கள கேட்டா சொல்லுவாங்க. அப்படி என்றால் நீங்க பிஜேபி உண்மையிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மக்களை சந்திச்சு நீங்க ஜெயிச்சுவாங்க. யார் இல்லன்னா மக்களை சந்திச்சு ஜெயிச்சுவாங்க. கண்டிப்பா சந்திப்போம். அதிமுக அரசு மேல பழிய போட்டு ரைட போட்டு அரட்டி நீங்க ஆட்சிக்கு வரணும் நினைச்சா அது நடக்காது. தலைவர்கள், பொதுச் செயலாளர் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி என்று நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு. நாங்க போட்ட கேஸ் இல்ல. அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தண்டனை காரணமாக உங்க பொதுச் செயலாளர் உள்ள இருக்கிறாங்க. நீங்க பெருசா உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. எதற்காக உங்க பொதுச் செயலாளர் ஒரு இந்த கேஸ், அது வெறும் கம்ப்ளைண்ட்ல போய் உள்ள உட்கார்ந்து இருக்காங்களா? நீதிமன்றம் பல நிலைகளில் விசாரித்து நீ உள்ள இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடம் நான் பதில் சொல்லி முடிச்ச பிறகு அவர் பேசிட்டார். எஸ் திரு தங்க தமிழ்ச்செல்வன், நான் பதில் சொல்லி முடிச்ச பிறகு அவர் பேசிட்டார். ஆமா, அதாவது எங்க அம்மா மீது வழக்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு, அரசாங்கத்தில் ஊழல் பண்ணதா வழக்கு கிடையாது. திரு தமிழ்ச்செல்வன், சாரி நானே குறுக்கிட்டேன். இல்ல
இல்ல அது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ங்கிற ஊழல் தடுப்பு சட்டத்துல தான் அவங்க வந்து தண்டனை பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இல்லையா? அதாவது சொத்து சேர்த்தது ஊழல் வந்து அரசு துறையில நாங்க இது பண்ணதில்ல. ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்திருந்தால் அது ஊழல் செய்யப்பட்டது அப்படிங்கறதா வந்து சட்டம் வந்து கருத்துல கொள்ளுது. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தண்டிக்கப்பட்டார், திருமதி சசிகலா அவர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தண்டிக்கப்பட்டாரு, அது தண்டனை ஏத்துக்கிட்டாங்க, உள்ள இருக்காங்க. அது சீராய்வு மனுவில் வெளியே வருவாங்க. அது நாங்க அது பின்னாடி இந்த குற்றச்சாட்டு எங்க அம்மா தமிழக முதல்வர் அம்மா வந்து ஏற்கனவே திரைப்படத்துறையில் நடிச்சு பணம் சம்பாரிச்சு சொத்துக்களை சேர்த்துட்டு அரசியலுக்கே வராங்க. அதுக்குள்ள அதிகம் போவேனான்னு கருதுறேன். நான் இது அதிகம் வந்து ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட சொத்து வழக்கு சார்ந்து நம்ம வந்து பல கட்டங்களில் விவாதிச்சிட்டோம். இதே நிகழ்ச்சியில இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் குறித்து நம்ம வந்து பலமுறை விவாதிச்சிட்டோம். என்னுடைய கேள்வி இப்போ வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அணிகள் சார்ந்தது. இது வந்து 2 அணியா இருக்குதா, அதற்கு மேலும் அணிகள் உருவாகி இருக்கிறதா அப்படிங்கறதா இப்ப எழுப்பப்படக்கூடிய சந்தேகம். ஒரே அணியாத்தான் நாங்க இருக்கோம். 122 எம்எல்ஏக்கள் ஒரு அணியில. முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரே அணியாகத்தான் இருக்கிறோம். இந்த பிளவு 10 எம்எல்ஏக்கள் சந்திச்சாங்க, 5 எம்எல்ஏக்கள் சந்திச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கோரிக்கையில சொல்ல போயிருப்பாங்க. எங்க தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும், எனக்கு என்னென்ன பெர்சனலா இது வேணும், மற்ற பிரச்சனைகளை பேசிட்டு வர்றது அவங்க தனிப்பட்ட முறையில் இது எங்களுக்குள்ள இந்த சந்திக்கிறதே ஒரு பிளவுன்னு நீங்க எடுத்து வெளியில சொன்னீங்களாக எப்படி நாங்க ஆட்சி நடத்துறது? ஓகே பிளவுங்கிறத வந்து பிளவு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதோ, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதோ அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சென்று முதலமைச்சரை சந்தித்து தொகுதி பிரச்சனைகள் குறித்து பேசியதாக வரலாறு இருக்கதா மட்டும் சொல்லுங்க. அம்மா கூட ஈக்குவல் பண்ண முடியாது மேடம். இல்ல அப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர் தொகுதியோட பிரச்சனைகளை பேசுறதா இருந்தா ஜெயலலிதா அவர்கள்ட்ட இன்னும் நிறைய பேசியிருக்கணும். நியாயமா பார்த்தா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து அவங்கள்ட்ட போய் மனுக்கள் கொடுத்திருக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் பேசியிருக்கணும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கல, திடீர்னு திரு பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது மட்டும் நடக்குதே அப்படின்னா ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழும்பிராதா? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட பல எம்எல்ஏக்கள் போய் மனு கொடுத்தாங்களே, மனு கொடுத்து பேசி தானே வந்தாங்க. ஆமா, இதே நிலைமை தான் நீடிச்சு. இவர் இருக்கும்போது இதே நிலைமை தான் நீடிக்குது. இதுல மேடம், இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எங்க அதிமுகவில் 122 எம்எல்ஏக்கள் ஒற்றுமையா தான் இருக்கும். எங்களுக்கு தேவை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தொடரணும். அதுல சில எம்எல்ஏக்கள் சில கோரிக்கைகள் சில தேவைகளை கேட்பாங்க. அதை முதலமைச்சர் முறையில் அவர் செஞ்சு கொடுக்கணும், அது கட்டாயம். இது 4 வருஷமா தொடர்ந்து தான் செய்யும். யாருமே நினைத்தாலும் சரி இந்த ஆட்சியை கலைக்க முடியாது. கலைச்சிட்டு மீண்டும் ஆட்சி வரணும்ன்றது பகல் கனவா தான் இருக்குது. இதற்கிடையில் துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு தினகரன் அவர்களை வந்து நாங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அனைத்து அமைச்சர்களும் முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்களை சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறையில் சென்று சந்தித்ததாக செய்திகள் வருகின்றன. அது வந்து ஒரு வெளிப்படையான முரண்பாடா தெரியலையா? நானே போய் பார்த்து வந்தேன். அது ஒரு முரண்பாடா தெரியலையா? யாரை ஒதுக்கிட்டு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட சொல்றாங்களோ அவரை சென்று சந்திப்பது அப்படிங்கிறது இந்த முதலமைச்சருக்கு எதிரான அல்லது இவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நேர் முரணா தெரியலையா? யாரு எப்படி ஒதுக்க முடியும் சொல்லுங்க? யாரு எப்படி ஒதுக்க முடியும்? அவங்க பொதுச் செயலாளர் அம்மா சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், இவங்க 2 பேரு இந்த பொறுப்புல இருக்காங்க. இந்த 2 பேரை ஆக்குனதே இதே திரு ஓ பன்னீர்செல்வம் மதுசூதனன் தான், இந்த அமைச்சர்கள் தான். நாங்க ஆக்கல, ஆக்கி வச்சுட்டாங்க. வச்சா அந்த பொறுப்புல தான் அவங்க நீடிப்பாங்க. இன்னைக்கு அவங்க தான் பொதுச் செயலாளர். திரு அங்கதான் கேள்வி வருது திரு தங்க தமிழ்ச்செல்வன். இந்த தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சர்களும் யார் இல்லாம நாங்க செயல்படுறோம் அப்படின்னு அவங்க வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை சந்திக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உட்பட, அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது இந்த முதலமைச்சர் அமைச்சரின் மீது உங்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குதா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? சில அமைச்சர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்து முதலமைச்சர் சொல்லும் போது முதலமைச்சர் அதை ஏத்துக்கல, பேசி முடிவெடுப்போம் சொல்லியிருக்காரு. திரு பழனிசாமி அவர்கள் இதை ஏற்கல, முதலமைச்சர் இதை ஏத்துக்கல. ஓகே, சில அமைச்சர்கள் சொன்ன கருத்தை அவர் ஏத்துக்கல.
இன்னைக்கு மாண்புமிகு சின்னம்மாதான் பொதுச் செயலாளர், திரு டிடிவி தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர். எங்க இயக்கத்தில் அது ரொட்டீனா வந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆமா, பிளவுன்றது இதுக்குள்ள பிளவு கிடையாது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய அமைச்சரவை இன்னும் திரு சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் தான் வந்து தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஒதுக்கி வச்சதுன்னு சொல்லதெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஒதுக்கி யார் ஒதுக்கி வைக்க முடியும் சொல்லுங்க? எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? அமைச்சர்கள் தான் அறிவிச்சாங்க. நீங்க தான் விளக்கணும். திரு ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்தார், அனைத்து அமைச்சர்களும் அதை பத்தி சொன்னாங்க. உங்க கட்சியில தான் முடிவெடுக்கப்பட்டது. அது செல்லாதுன்ற நான். ஓ, அது செல்லாது. அது அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, ரைட். அதான் இந்த மாறுபட்ட கருத்துக்கள் தான் வந்து முரண்பாடு இருக்கிறதா? இல்ல இல்ல, இப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு, திரு சிவி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க. இதுதான் வந்து பிளவா இல்ல வந்து முரண்பாடா அப்படிங்கிற கேள்விகள் வந்து வருது. இப்படி ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் போய்கிட்டு தான் இருக்கும். எங்க அம்மா அரசு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த அரசு 4 ஆண்டு காலமே முழுமை பெறும், மீண்டும் ஆட்சிக்கு வரும். நீங்களே இதை பார்ப்பீங்க. ரைட். ஸோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சச்சரவுகள் இருந்தாலும் 4 ஆண்டுகளை இந்த ஆட்சி நிறைவு செய்யும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கிறது. நான் மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, சட்டமன்றம் வந்து உடனடியாக கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு திமுக உட்பட பல எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைய நிலையில 122 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பல எம்எல்ஏக்கள் வந்து குழுக்களா முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, தனியா வந்து ஆலோசனை செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாமே ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் வெளிப்படையாக இந்த ஆட்சியை நான் ஆதரிக்கவில்லைனோ, இந்த ஆட்சிக்கு என்னோட சப்போர்ட் இல்லைனோ இந்த 122 பேர்ல யாருமே சொல்லல. அப்படின்னா உடனடியாக சட்டமன்றத்துல அந்த 122 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு ஆபத்து இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இப்போதுக்கு நான் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருக்குமே இந்த 4 வருஷம் நீடிக்கணும், அது ரொம்ப அவசியம். பல பேருக்கு இதில் இன்னொரு முறை நமக்கு டிக்கெட்டு கிடைக்குமா, கிடைச்சாலும் நம்ம திருப்பி வின் பண்ணிட்டு வருவோமா அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு டவுட் டெஃபினட்டாக இருக்குது. அது அமைச்சர்கள் உட்பட்டு. மெனி ஆஃப் தேம் வில் நாட் கம் பேக் டு பவர், வில் நாட் கம் பேக் as MLAs ஆல்சோ. அப்படி இருக்கும்போது இந்த 4 வருஷம் நீடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியாச்சும் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் நீடிக்குமா அப்படின்றதுக்கு இப்போ எப்படி ஒரு நொண்டி ஒரு 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 கட்டையை வச்சு நடப்பானோ அந்த மாதிரி இந்த கட்டை அப்படின்றது இந்த எடப்பாடியோடைய கவர்மெண்ட்டுக்கு ஒன்று என்னென்னா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராகவன் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாடு இப்போ ரேடாரில் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஜெயலலிதாவுக்கு பிறகு பல பேருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு. இப்போ ரஜினிகாந்த் சடனாக என்னன்னா நான் அரசியலில் வரத்துக்கு ஒரு விருப்பம் இருக்குன்றது ஒரு சூட்சமாக சொன்னதுக்கு ஒரு காரணம், ஜெயலலிதா இருந்தால் அது நடந்திருக்காது. ஜெயலலிதா இருந்தால் பல விஷயங்கள் நடந்திருக்காது. ஈவன் நாம் ஊடகங்கள் கூட நம்ம ஒரு கன்ஃபெஷன் செய்யணும். பல பேர் நாம் இப்போ ஓப்பனாக இந்த அளவு கரப்ஷன் பற்றி பேசுகிறோம், இந்த அளவு கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஜெயலலிதா இருக்கும்போது நம்ம பல பேர் வாய் திறக்கலை. அதே போல் தான் பல பேருக்கு இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. ஏடிஎம்கேலே இப்போ 122 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ 122 பேருக்கும் ஒரு 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 ஆசையும் இருக்குது. நான் எல்லாரும் ஒரு தலைவர் மாதிரி தான் செயல்படுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், ஜெயலலிதா இருக்கும்போது எல்லா அமைச்சர்களும் லைனாக நிற்பாங்க. அந்த அம்மா வரும்போது செக்ரட்டேரியட்டில் அவங்க போகும்போது லைனாக நிற்பாங்க. இப்போது லைனாக நிற்கிறாங்க. எப்படின்னா எடப்பாடி ப்ரெஸ் மீட்டிங்கை டெலிவிஷன் கேமரா ஸ்பேஸ் பண்ணும்போது எல்லாமே சுத்தீரா அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறாங்க. ஜெயலலிதா கிட்ட நிற்க முடியுமா? கிடையாது. இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி நம்ம பார்க்க முடியுது. அது அப்போ ஒரு ஜனநாயகம் மேம்பட்டு இருக்குதுன்னு சொல்றீங்களா தற்போதைய ஆட்சி? ஆமாம். ஸோ எப்படி இந்த ஸ்டெபிலிட்டி எப்படியாட்டும் இதை கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட் டெஃபினெட்லி எல்லாரும் மத்தியிலும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ சட்டசபையை கூட்டினால் இட் வில் பி அன் எம்பாரஸ்மெண்ட் எடப்பாடி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ சொன்ன மாதிரி அவங்க தொகுதியை பிரச்சனையை எழுப்பி அங்கே ரகலை பண்ணாங்கன்னா அது இட் வில் பி அன் எம்பாரஸ்மெண்ட். அதனால் டெஃபினட்டாக
சட்டமன்றம் இப்ப கூட்டப்பட்டால் பட்ஜெட்டுக்கான மானிய கோரிக்கைகள் வந்து துறை ரீதியா வந்து நிறைவேற்றி ஆகணும். அப்போ ஒவ்வொரு துறைக்குமான வெட்டு தீர்மானங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெட்டு தீர்மானங்கள் மூலமாக துறை ரீதியான தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய விதமாக அந்த அதிருப்திகள் வெளிப்படலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து சந்தேகங்கள், அதற்கான யூகங்கள் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸும் அதுல வர கட் மோஷன்ஸும் ஒரு மெசேஜ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்லாத போது, பார்ட்டிலையும் கவர்மெண்ட்லேயும் இல்லாத போது, நாங்கள் பார்த்துருக்கோம் அசம்பிளியில் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க எப்படி அந்த ப்ரொசீடிங்ஸை நடத்தினாங்க அப்படின்னு. சும்மா அப்படியே திரும்பி பார்ப்பாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு தடவை பார்த்தாங்கன்னா எல்லாம் கத்துவாங்க, மேஜையை தட்டுவாங்க. அப்படியே ஒரு சர்க்கஸில் நடத்துகிற மாதிரி நடக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. ஒரு தின் மெஜாரிட்டி, ஒரு 5 பேர் எம்எல்ஏவோட மெஜாரிட்டியில் நடத்துகிற இந்த அரசாங்கம் அந்த ரிஸ்க் எடுக்காது. ஆனாலும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, அது கூடும்போது கூட்டி தான் ஆகணும். இந்த நீங்கள் ஒன்று லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பற்றி சொன்னீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் குடியேற அளவு முடிஞ்ச அளவுக்கு அதை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தினா அது டெஃபினட்டாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜாக போகும். ஓகே, இறுதியாக ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட தீர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் திரு பகவான் சிங். திமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த ஆட்சி விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் வந்து தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு மாநிலத்துக்கான தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ங்கிறது அங்கே ஏன் முக்கியத்துவம் பெறுது, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு நீங்க கருத்துறீங்க? ஒரு பத்திரிகையாளராக இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குடியரசு தேர்தலில் அதிமுகவுடைய சப்போர்ட் தேவைப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ யூபி எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். அந்த அளவுக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் தேவை கிடையாது. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தமிழ்நாட்டை நோக்கி கிடையாது. பிஜேபி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏடிஎம்கே எனிமோர். ஓகே, அதனால் இப்போ டிஎம்கே என்னென்ன கட்சி ஆட்சி மாறப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது, அது அவங்களுடைய லீடர்ஸ், அவங்களுடைய கேடர்ஸையும் பார்ட்டியும் உற்சாகப்படுத்துறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு கூட இப்போ இங்கே இருக்கிற அந்த அரசாங்கம் இந்த ஸ்டெபிலிட்டியை ஓரளவுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணிட்டு, எடப்பாடிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, ஓபிஎஸ்ஸையும் உதாரிச்சுட்டு போகிறது தான் பிஜேபியும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு டிஸ்மிஸ் ஆச்சுன்னா, கவுந்துடுச்சுன்னா, எலெக்ஷன் வந்ததுன்னா டிஎம்கே டெஃபினட்டாக வரும். அதில் சந்தேகமே கிடையாது. அது பிஜேபிக்கு பின்னடைவு. ஏன்னா டிஎம்கே இஸ் த காங்கிரஸ் ஆலாய். பிஜேபிக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. இவங்க என்ன இமீடியட்டா இப்போ ராகவன் சொல்றது கரெக்ட், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாடுல ஒரு 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 வேக்யூம் இருக்கு, அதுல பிஜேபி வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஒரு பக்கம் 122 எம்எல்ஏக்கள் ஆட்சியை இழக்க விரும்ப மாட்டார்கள். மற்றொரு புறம் வந்து இது போன்ற குடியரசுத் தலைவர் தேர்தலையோ வேற எதுக்கான பாஜகவுடைய ரோல் இதுல பெருசா இல்ல அப்படின்னு கருதுறீங்க. அப்படியானால் உடனடியாக தேர்தல் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தானே புரிஞ்சுக்கலாம்? பிஜேபி does not want it. அந்த 4 வருஷங்கள பிஜேபி ஸ்ட்ரெngthen பண்ணிப்பாங்க. அதிமுகலயும் 122 எம்எல்ஏக்களுக்கு இப்ப தேர்தல் வேணாம்னு சொல்றீங்க, பாஜகவும் அதை விரும்பல அப்படின்னு சொல்றீங்க. ஆகையால தேர்தல் வராது. பிஜேபி மேல அவ்வளவு கோரம் இல்ல, அதனால தான் பிஜேபிக்கு டிஎம்கேக்கு பிஜேபி மேல அவ்வளவு கோபம். ஓஹோ, ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு தேர்தலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு அருண் பாஸ்கரன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன் இந்த ஒரு விஷயம். சார், இறுதியான பார்வை அப்படின்றதோட இறுதியான கோரிக்கைன்னு சொல்லலாம். சார் சொன்ன மாதிரி, நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி, அந்த 4 வருஷம் இந்த ரூல் கண்டினியூ ஆகுது. எக்கனாமிக்கலி இட்ஸ் குட் ஃபார் த ஸ்டேட். அப்பதான் வந்து இப்போ within 1 year 3 chief ministers. ஈவன் ஒரு கம்பெனிக்கே நம்ம எடுத்துட்டாலும் ஒரு சீஃப் வராரு அப்படின்றப்போ அந்த சீஃப் வந்து அந்த கம்பெனியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஒரு கம்பெனின்னு பார்க்குறப்பவே. ஸோ ஒரு ஸ்டேட்டு நம்ம பார்க்கும்போது 4 வருஷம்ன்றதே ரொம்ப கம்மியான ஒரு டைம். அட்லீஸ்ட் இந்த 4 வருஷம் அடுத்த எலெக்ஷன் பை டிஃபால்ட் அந்த டேட்ல வர வரைக்கும் இது நடந்தாலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் இருந்துக்கிறது ஸ்டேட்டுக்கு நல்லது,
ஆஸ் அ காமன் மேன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ரைட். ஸோ வந்து ஒரு சீரான ஆட்சி இருக்கணுங்கிறதா சாமானியர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. திரு ராகவன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல். அதுதாங்க, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இவருடைய பிளவில் இவங்களுடைய ரெண்டு அணிகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஃபிஷ் இன் த ட்ரபிள்டு வாட்டர்ஸ். எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து இதனால் ஆட்சி போயிடுமா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அது போக இந்த அரசு 5 ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கணும் தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்த அரசுனா இந்த அரசு மாத்திரம் இந்தியாவில் எந்த அரசாக இருந்தாலும். நீங்கள் கேட்டீங்க அசம்பிளி நடந்தால் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற அந்த 10 எம்எல்ஏ கூட இது எகெயின்ஸ்டாக போட மாட்டாங்க. 122 பேருக்கு எப்படி 4 ஆண்டு காலம்ங்கிறது முக்கியமோ அந்த 10 பேருக்கும் 4 ஆண்டு காலம் முக்கியம். நீங்கள் இது வந்தது கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அரசை எதிர்த்து வாக்களிச்சாங்க. இல்ல அதுதாங்க, இப்ப அங்க கன்ஃபியூஷன் அதிகமா இருந்து அவங்களுக்கு எப்படின்னு தெரியும் இந்த விஷயம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களும் கூட அமைதியா இருப்பாங்க, இல்லாட்டி வெளில போயிடுவாங்க. இப்படிதான் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கும் அந்த 4 வருஷம் 122 பேருக்கு இருக்கிற அதே பிரச்சனை இவங்களுக்கு உண்டு. இப்ப ஆட்சி கவிழ்வதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நீங்க ஆட்சி நம்மை பொறுத்த வரைக்கும் கவிழ்ந்தால் அது அவங்களோட இன்டர்னல் டிஃபரன்ஸ்ல தான் கவிழும். மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கத்தினால எந்த பிரச்சனையும் வராது. We want this government to continue. ஓகே, ரைட். நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்ட்ட இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதோ சட்டமன்றத்தை கூட்டுவதோ தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வரக்கூடியதற்கான காரணம் இது வந்து திரு பகவான் சிங் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆட்சிக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஏற்படும், இல்ல வந்து ஒரு சில சிக்கல்கள் நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினாலயா? மேடம் ஒன்றை புரிஞ்சுக்கங்க. முதல்ல மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உள்ளாட்சி தேர்தலை டிக்ளேர் பண்ணி வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இப்ப நடத்தலாம். திமுக தான் வழக்கு தொடுக்குது. இப்போ திமுக தான் வழக்கு தொடுக்குது. வழக்கு நிலுவையில் இருக்கு. கரெக்ட். எந்த உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ததோ அதே உயர்நீதிமன்றம் ப்ளீஸ் மே மாசம் நடத்துங்க, ஜூன் மாசம் நடத்துங்கன்னு உங்ககிட்ட தேதி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ உடனடியா நீங்க நினைச்சா நடத்துவாங்க. நிச்சயமா நடத்துவாங்க. அதுக்கு காரணம் டிலேக்கு காரணம் நாங்க இல்ல. ஒன்ன புரிஞ்சுக்குங்க. சட்டமன்றத்தை கூட்டுறதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்ல. நிச்சயமா சட்டமன்ற கூட்டம் நடக்கும். சட்டமன்றத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நண்பர் பிஜேபி நண்பருக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, 4 வருஷம் ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன். அதற்கிடையில பிஜேபி எது இந்த அதிமுக ஆட்சியை கவுத்துட்டு இந்த தேர்தலை சந்திக்கலாம் நினைச்சா மக்கள் நிச்சயமா பிஜேபி தூக்கி வெளியில வச்சிருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உள்ளாட்சி தேர்தலே சந்திக்க தைரியம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க தைரியம் இருந்தா சந்திங்க. முதல்ல நாங்க சந்திக்கிறத விடுங்க, களைச்சிட்டு வர்றதெல்லாம் இப்ப நடத்தணும் இல்ல நடத்துங்களா தைரியமா. அவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாய்தாலையும் கோர்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப வழக்கு இருக்கு உங்களுக்கு ரெட்டையில வந்தாதான் நீங்க நடத்த போறீங்க. ரெட்டலை கொடுக்க இல்லங்க, நான் என்ன கொடுக்கறது? அவர் அங்க வச்சிருக்காரு ரெட்டையிலேயே. உங்களுடைய கட்சியில 2 பேர் பிரிஞ்சு பிளவுபட்டு கேஸ் போட்டிருக்கீங்க தேர்தல் ஆணையத்துல. இல்ல இரட்டையில இல்லாததுக்கு காரணம் பாஜகவா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வழக்கா? பிஜேபி தான். திரு பன்னீர்செல்வம் இல்ல. காரணம் இதெல்லாம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி கொச்சைப்படுத்தாதீங்க சார். பொறுங்க சார். ஒட்டுமொத்த அதிமுகவும் இங்க இருக்கு. 15 லட்சம் அபிட விட்டு இன்னைக்கு தயார் பண்ணி கொடுக்க போறோம். தீர விசாரிங்க. யாரு பக்கம் இந்த தொண்டை இருக்கா, யாரு பக்கம் பொறுப்பாளர் இருக்கா, யாரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா, யாரு பக்கம் மாவட்ட செயலாளர் இருக்கான்னு சொல்லி உண்மையிலே இருந்தா ரெட்டனை கேட்ட கொடுங்க. எக்ஸாக்ட்லி. அப்படியானால் நீங்க வந்து அத்தனை பிரமாண பத்திரம் போடுறீங்க, அத்தனை பேர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா இயல்பா ரெட்டையில உங்களுக்கு வந்துரும். நீங்க உடனடியா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம். இல்ல நல்லா இருக்கு நீங்க சொல்றது. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் இல்லங்க. ஆமா இல்ல அதுக்காக ஏன் தள்ளி போட வேண்டியது? எங்களை சொல்றாரு மக்கள் புறக்கணிப்பாங்க. நீங்க இப்ப தேர்தல் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இல்ல போருங்க யூபில 2 பேருக்கு பிளவு வருது. உடனே சைக்கிள் சின்னத்தை அவர் கொடுக்குறீங்க. ஏன் எங்களுக்கு இப்ப ரெட்டலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொடுத்து பாரு. கேள்வி இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
இல்ல அப்படின்னா ஓகே அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்து இந்த பார்க்க வேண்டியது. உங்களோட ஓகே உங்களுடைய இறுதியான பார்வை நான் பெற விரும்புறேன். எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சட்டமன்றம் வந்து கூட்டப்படாமல் தற்போது இருப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி காரணம் இல்ல அப்படிங்கறத உங்களுடைய பார்வையா? நோ, அது அந்த அதிருப்திக்கு இந்த கூட்டம் நடத்துறதுக்கு காரணம் கிடையாது. நிச்சயமாக வெகு விரைவில் சட்டமன்றம் கூட்டப்படும், மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், அம்மா அரசு தொடர்ந்து நடக்கும். ஓராண்டு காலம் நிறைவேற்ற இந்த நிலையில் என்னை அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ரைட், நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. தமிழகத்தை தேர்தல் மேகம் சூழ்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் மூலமாகத்தான் இந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆளும் கட்சியோட தரப்பிலிருந்து 4 ஆண்டு காலத்தை முழுமையாக நாங்கள் நிறைவு இருக்கிறோம். 2021க்கு பிறகுதான் 2023க்கு பிறகுதான் வந்து தேர்தல் ஆட்சி மாற்றம் எந்த விஷயத்தையுமே எதிர்பார்க்க முடியும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போதைய அளவில் திரு பகவான் சிங் அவர்கள் சொன்னது போல 122 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை. இந்த நிலை தொடர வேண்டும். ஒரு சீரான ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும். யாராண்டாலும் எங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்று சாமானியர்கள் கோரிக்கை வைப்பதை பார்க்க முடிகிறது. அந்த நிலையான ஆட்சி என்பது தொடரப்போகிறதா அல்லது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க போகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.